Jack and Jill went up the hill to fetch a pail of water. மேகி எனக்கு பை சான்ஸ் இன் கேஸ் ஒரு வேளை குளோரோஃபார்ம் புடி Jack fell down and broke his crown and Jill came tumbling after. dead accounts ன்னு சொல்வாங்களே அப்படினா என்னது? ஐயோ நான் செத்தேன். இதெல்லாம் உங்களுக்கு யாராக்கும் சொன்னா? பேப்பர்ல படிச்சேன். ஏதோ ஒரு பேங்க்ல டெட் அக்கவுண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் யாரோ கொள்ளை அடிச்சிருக்காங்களாம். நிச்சயமா உன் பேங்க்ல ஏதோ ஒரு டெட் அக்கவுண்ட் இருக்கும். அத பத்தி தான் கேக்குறோம். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna Hey, friendship தான் ஒரு பூ கூட. நம்ம ராக்ஸ் பட்டர் இருக்கானே, அவன் பேங்க்ல தானே வேலை பாக்குறான். அவனுக்கு தான் நிறைய கேஷ் கிடைக்கும்ல. You're right அர்த்து. நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல பாரு. ச்சே, இது தெரியாம போய் உன் கால்ல விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணிருக்கேன் பாரு. ஏய், எங்க எஸ்கேப்? மரியாதையா நான் உன் கால்ல விழுந்த மாதிரி நீ ஏன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற? மேகி, என்ன இது? என்ன சொல்ற? ஏய், உனக்கு தெரியுமா? இன்னி வரைக்கும் நான் யார் கால்லயும் விழுந்ததே இல்ல. அப்படியே நான் யாராவது கால்ல விழறதா இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வரன் கால்ல தான் விழுந்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கால்ல விழுந்திருக்க மாட்டேன். மரியாதையா என் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற. இல்ல உன் கோலை நான் வெட்டிடுவேன். அப்புறம் டான்ஸ் ஆட உன் கால்ல இருக்கு. காலகாமி விழணுமா? இது தெரியாம நான் இவன் கால்ல போய் விழுந்த பாரு. 999 rupees 99 பைசே. பொங்கோ, வேற வழியே இல்ல. அந்த ராகவன் தான். நாம அவனதான் பிடிக்கிறோம். ஹேய், அவனே பாக்கெட்ல 50 பைசாக்கு மேல வச்சுட்டு சுத்த மாட்டான். அவனெல்லாம் இப்போதைக்கு பிரயோஜனமே இல்ல. பைசா பேராது. நீ வேற எதை யோசி மேகி. இல்ல பொங்கோ, ராகவன் தான் இதுக்கு கரெக்டான பர்சன். ஏன்னா அவன் தான் பேங்க்ல வேலை செய்யறான். பிளஸ் பணத்தோட அருமையும் அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவனும் கையை விரிச்சிட்டானா? கமான் பொங்கோ, நாம என்ன அவனோட பாக்கெட்ல இருந்தா எடுக்க போறோம்? ஏதோ ஒரு சின்ன இதனோட குட்டி ஹெல்ப் தானே கேட்க போறோம். அவ்வளவுதான். பொங்கோ, ஆக்சுவலா ராக்ஸ் வர டைம் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஸ்டால் போடணும், அவ்வளவுதான். சரி மேகி, நீயும் ரொம்ப என்ன கேக்குற. எனக்கு வேற வழி இல்ல. இனிமே இந்த பேச்செல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. வயலன்ஸ் தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்க. அட்டாக்! என்ன பொங்க இது? ராக்ஸ காணோம். Jack and Jill went up the hill to fetch a pail of water. மேகி எனக்கு பை சான்ஸ் இன் கேஸ் ஒரு வேளை குளோரோஃபார்ம் புடி Jack fell down and broke his crown and Jill came tumbling after. Hey, come, தூக்கு. ஏய், நான் யாரு? ஏய், நான் யாரு, எங்க இருக்கேன் இப்படி எல்லாம் கேட்ட கொன்னுடுவேன் உன்னை. இந்த தமிழ் சினிமாவை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுடா. ஏய், புதுசா ஏதாவது சொல்லு மேம். அப்போ நீங்கெல்லாம் யாரு? ஐயோ, நீங்க தான் ரிவால்வர் இட்டாவா? அப்ப யாராக்கும் நீங்க? கன் ஃபைட் காஞ்சனாவா? எதுக்காகவும் திருத்தி பயமுறுத்துறேன். இந்த ராகுங்க எதுவும் சுத்தி வளைக்கிறாப்புல எதுக்காகவும் வளைச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும். ஒளியா? நீங்க என்ன லோரியா ஓட்டிட்டு இருக்கேன் ஒளி கொடுக்கறதுக்கு?
நாங்க சொன்னது லைட் ஒலி இல்லடா, சவுண்ட் ஒலி. ஏய் அங்க கவனிடா டியூப் லைட். எங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துறது இப்போ உன் கையில தான் இருக்காக்கும். என்னவாக்குது பாலக்காடு பாட்டு பேசுறேன். உங்க ஊர் பாலக்காடா? குக்கிராமம் கொன்னுடுவேன். பி சீரியஸ் மேன். நான் ஒரு சைனீஸ் பழமொழி படிச்சிருக்கேன். அதுல காரியம் ஆகணும்னா நாய் பாஷை கூட நாங்க பேச ரெடியா இருக்கோம் தெரியுமா? எதுக்காக இப்படி நாய் மாதிரி கத்தி என்ன பயமுறுத்திட்டு இருக்கேன்? வேணா ஒரு பொற கொடுக்குற இடத்துல ஓடி போயிடுவோனே. டேய் ராக்ஸ், அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த டெட் அக்கவுண்ட்ஸ் சொல்வாங்களே, அப்படின்னா என்னது? ஐயோ நான் செத்தேன். இதெல்லாம் உங்களுக்கு யாராக்கும் சொன்னா? பேப்பர்ல படிச்சேன். ஓ ஏதோ ஒரு பேங்க்ல டெட் அக்கவுண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் யாரோ கொள்ளை அடிச்சிருக்காங்களாம். நிச்சயமா உன் பேங்க்ல ஏதோ ஒரு டெட் அக்கவுண்ட் இருக்கும். அத பத்தி தான் கேக்குறோம். ஐயோ அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது கேட்டியா? டேய் மரியாதைய சொல்லு. உன்னோட டெட் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு? ஐயோ அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ராக்ஸ் பி சீரியஸ். உன் பேங்க்ல நிச்சயமா ஒரு டெட் அக்கவுண்ட் இருக்கு. அத பத்தின மேட்டர் நீ சொல்லு. டேய் ராகவா, நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. நீ ஏன் இப்படி பயந்து தொலைற? நாங்க என்ன முகமுடி போட்ட கொலைக்காரங்க மாதிரி கேக்குறோம்? ஆமா முகமுடி போட்ட கொள்ளைக்காரனே பரவாயில்ல. முகமுடி ஒன்று போட்டுண்டு பிஸ்டல் ஒன்று கையில வச்சுட்டு ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி தேவையான அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போவா. இப்படி கேவலமா கட்டு போட்டு உட்கார வச்சு இப்படி போடி எடுத்து இப்படி தலையெழுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க மாட்டா. இதுக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் எடுக்கிறது இல்லையா நீங்க? சரி சரி நார்மலா கேக்குறேன். அப்ப பதில் சொல்றியா? அப்போ இந்த துணி உணத்துல கயிறு எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. இதுவே எங்க பிளாட்ல இருந்து திருடின்னு வந்ததாக்கும். தயிர் சாதம். ராக்ஸ் கண்ணா, என் செல்லம், என் கண்ணில சாப்பிடுறா. முந்திரி விருப்பு இல்லையா? ஆக்சுவலி நான் சாப்பிட வேண்டிய கார்ன்ஃபிளெக்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்தா ராக்ஸ் ஃபில்டர் காஃபி. பாதாம் மில்க் இல்லையா? பாதாம் மில்க். பாதாம் மில்க், சாக்லேட் மில்க், அதுனா ரோஸ் மில்க், ஆவின் மில்க் எல்லாம் அப்புறம். இப்ப முதல்ல டெட் அக்கவுண்ட். அப்புறம் குடிச்சுக்கலாம். சூடா இருக்கு. அப்புறம் சூடா இருக்கு. ராக்ஸ், இங்க பாரு, 2 அழகான பொண்ணுங்க. ஒரு ஸ்ரீதேவி, ஒரு மூதேவி. இல்ல 2 ஸ்ரீதேவிங்க உன் கைய புடிச்சுக்கிட்டு இவ்ளோ கெஞ்சிரும்டா. ப்ளீஸ்டா சொல்லிடுற கண்ணா. என்ன ஏதோ ஒம்பளையாக்கு மாட்டி விட பாக்குறேன். பி சீரியஸ் ராக்ஸ். ஏய், ஏதோ ஒரு திருக்குறள் கூட இருக்குல்ல, இடுக்கை இழந்தவன் இடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கை இருப்பதா நட்பு. ஓகே, அதான் உடுக்க மாதிரி என்ன 2 பேரும் உட்கார்ந்து தட்டிண்டு வேப்பல் அடிச்சுட்டு இருக்கேளா? ராக்ஸ் கொஞ்சம் சீரியஸா பேசுற கேளு. இந்த ஸ்ரீதேவி மூதேவி இந்த எக்ஸாம்பிள் பிடிக்கலாம் விட்டுரு. நாங்க 2 பேரும் வள்ளி தெய்வானை மாதிரி வச்சுக்கோங்க. ராகவா, என் செல்லம் குட்டி, சொல்லுடா. சொல்லுடா. டெட் அக்கவுண்ட்ல எவ்ளோ இருக்குன்னு சொல்லுடா. இருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவா, திடீர்னு மண்டைய போட்டவா, அப்புறம் அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதை பற்றியே மறந்து போனவா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட் சொல்லுவோம். இது மட்டுமா, ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதை பற்றி கவலையே இல்லாமல் 2 வருஷம் டிரான்சாக்ஷனே பண்ணாமல் இருப்பா, அதையும் நாங்கள் இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட்லாம் 10 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரும் வந்து கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், மொத்த பணத்தையும் அப்படியே நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம். அதான். ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கலை. சரி ராக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட்ல பல லட்சம் ரூபாய் இருக்கும்ல? இருக்கு, ஆனா அந்த பேரெல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது கேட்டியா? ராக்ஸ் சாக்லேட் மில்க், பாதாம் மில்க், ரோஸ் மில்க், கேஷ்யூ நட்ஸ், பிஸ்தா, சாக்கோபார், கோப்பரம் சீனிவாச செட்டி. கதையை சொல்லு. கதை என்னன்னா, கொப்பரம் சீனிவாச செட்டி இருக்காரோ,
12 லட்சம் ரூபாய வீடு வித்த காசை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு காசி ராமேஸ்வரம்னு கிளம்பி போயிட்டார். ஆமா, காசில போய் எதுக்கு வீடு வாங்கினாரு? காசியில வீடு ஒண்ணு வாங்கலை, அவரு வீடு வாங்கினதா சொன்னது வைகுண்டம் மோட்சம் டிக்கெட் வாங்கிட்டார். கோப்ரம் கிக் தி பக்கெட். கிக் தி பக்கெட்லாம் ஒண்ணும் இல்லை, இருக்கிற தண்ணி கஷ்டத்துல கோபுரம் சட்டி பக்கெட்டை கிக் பண்ணுவாரா? அவருக்கு அங்கேல அப்படியே குளிச்சுட்டார், முழுகிட்டார். கோப்ரம் உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ராக்ஸ், நீ செல்ல பையன்ல? அந்த கொப்ரம் அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 5 lakhs வெறும் 5 லட்சம் தான் கிடைக்குமா? அவசரம் இல்ல, யோசிச்சு சொல்லு. போங்க சொல்றல, யோசி. அடி பாவிகளா, என்ன நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்னோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டேலே. நான் ஒரு வாத்துமடையன். இப்ப நீ உன் ஆத்துக்கு போற, ஆனா மரியாதையா நான் இங்க கேட்ட பணத்தை நீ தர. ராக்ஸ், நீ அந்த கொப்பரச்சட்டி அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்ட. நான் ப்ராமிஸே பண்ணலையே. பண்ணிட்ட பாரு. ராகவா, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, நீ மட்டும் ப்ராமிஸ மீறிட்டேன்னு வெச்சுக்கோ, வாந்தி எடுப்ப. சாதாரண வாந்தி இல்ல, ரத்த வாந்தி. ஐயோ, எதுக்காக இப்படி 2 பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றேன்? இது ஆரம்பம் கண்ணா, போக போக பாருடா ராக்ஸ். ராகவா, என் கைக்கு மட்டும் பணம் வரலன்னு வெச்சுக்கோ, நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, எந்த குருவாயிருப்பா, இந்த 2 பேர்ட்டேந்து என்ன காப்பாத்துப்பா எப்படியாவது. அழுமுஞ்சி. போங்கோ, எனக்கு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹே, டோன்ட் வரி மேக்ஸ். இந்த தயிர் சாதம் மிஞ்சினா எங்கே எஸ்கேப் ஆயிடுவான்? இந்த கிருஷ்ணா காட்டேஜ்குள்ள நம்மள தினம் பார்க்கணும்ல. ஐயோ குருவாயிரப்பா, உனக்கு என்ன ஆச்சு இப்போ? ஃபீலிங் தான். ராகவா, பக்தா ராகவா. பகவானே, பெருமாளே, ஸ்ரீனிவாசா, இந்த அடியனுக்கு தரிசனம் தரணும்னு உங்களுக்கு எப்படியாக்கும் தோணித்து? பக்தா ராகவா, முதலில் உன் கனவில் நான் வரக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஐயோ, உன் செல்லுக்கு நான் SMS செய்திருந்தேன், ஆனால் நீ செல்லை ஆஃப் செய்து வைத்திருந்தாய். அதனால்தான் நேரிலேயே வந்து விட்டேன். ஐயோ பெருமாளே, நானே நாளை உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். அதில்தான் பிரச்சனை உள்ளது. ஐயோ, என்னவாக்கும் பிரச்சனை? அங்கதானே உள்ளது பிரச்சனை. என்னிடம் நீ வரக்கூடாது என்பதை சொல்லத்தானே நானே இங்கு வந்தேன். கோவிந்தா, என்னவாக்கு இப்படி சொல்லிட்டாய்? உன்னோட அருளும் அனுகிரகம் இல்லாம எந்த காரியமாக நடக்கும்? அந்த கதை என்னிடம் சொல்லாதே ராகவா. உன் பெரியக்கா ரஞ்சினி கல்யாணத்திற்காக நீ பழனி முருகன் கோயிலுக்கு சென்றாய் அல்லவா? அவர் தற்போதைய நிலைமை என்ன? கோமணத்துடன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதல்லவா? பகவானே, நீங்களே இப்படி சொல்லிட்டா இப்ப எப்படி? அப்புறம் நான் உங்களை தானே நம்பி இருக்கேன். என்ன யார் உன்னை நம்ப சொன்னது? நானே என் திருமணத்திற்காக வாங்கிய கடனை இன்னும் அடைக்க முடியாமல் அந்த குபேரனுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் ராகவா. பகவான், நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த அடியேன் கண்டிப்பா உங்ககிட்ட தானே வந்து சேரணும். அதனால மன்னிச்சுக்கோங்க என்ன. அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேலே. நீங்க அசப்பல பாக்குறதுக்கு எங்க சாம் மாதிரி என்ன இருக்கேன்? அது எப்படின்னு? பக்தா ராகவா, உன் மனதில் பதிந்த உருவத்தில் தான் நான் காட்சி அளிப்பேன். ஆனா பகவானே, உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். சொல் நண்பா.
குபேரன் குபேரன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குபேரனோட விசிட்டிங் கார்டை கொஞ்சம் தந்தேன்னா அவர்கிட்ட வட்டிக்கு நானும் கொஞ்சம் பணம் வாங்கிப்பேன். என்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். பகவான் கொஞ்சம் மனசு வச்சேன்னா. கண்ணா ராகவா, அது தவறு. நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், என்னிடம் வந்து விடாதே, தயவு செய்து வந்து விடாதே. நான் எங்க இருக்கேன்? कराग्रे वसते लक्ष्मी करमूले सरस्वती பெருமாளே, நான் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேலே, நீங்களே என்ன கை விடலாமா? நான் என்ன வாக்கம் பண்ணுவேன்? மனுஷாளுக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவா. ஆனா என் மாதா இருக்காளோ என்ன டெய்லி பணம் சம்பாதின்னு நச்சரிச்சுன்னு இருக்கா. என் பிதா இருக்காளோ எங்க இருக்கா? அதான் 2 பொம்மநாட்டி என் தலையில கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாளே. என் குரு இப்போதைக்கு ஹவுஸ் ஓனர் கிருஷ்ணா மாமா தான் இருக்கார். ஆனா அவரும் ஒரு உதவாக்கரை. நான் என்ன வாக்கம் பண்ணுவேன்? இப்ப தெய்வம்ங்கிற நீயும் என்ன கை விட்டேன்னா நேக்கு யாருதான் கதி? பெருமாளே, இப்படி சொல்லிட்டியே. ஏண்டா உன்னை என்ன காரியம் பண்ணிட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்க? லூசு. ஏய், என்னடா எல்லாம் ஒன்னால் தான்டா. நீ தான்டா அட்ரான்னு. நான் உன்னை அட்ரான் பம்புல தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா நீ வந்து பம்புல தண்ணி அடிக்க சொன்னியா? அத தப்பா போனீங்கன்னு பார்ல போய் கொஞ்சம் லூசு. டேய் பாரு இவனை உளறிட்டே இருக்கான். ஆமா, இன்னைக்கு என்னடா நம்ம வீட்டுல சுப்ரபாதம் ரொம்ப வித்தியாசமா கேட்ட மாதிரி இருந்தது. சுதர்சன டோக்கன் இல்லாமலே கனவுலயே இவன் பெருமாள் தரிசனம் பண்ற போல இருக்கு. கோவிலுக்கு இவனால 50 ரூபாய் நஷ்டம். ராக்ஸ், கண்ணு ராக்ஸ் சொல்லும். இப்படிலாம் எழுப்ப முடியாது. இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், பாக்குறியா? ராக்ஸ், டேய் ராக்ஸ், என்னடா தூக்கத்துல லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? ராக்ஸ், பெருமாளே, எப்பாக்கு நீங்க குடுத்தா போட்டுக்க ஆரம்பிச்சேல்? ஆயுஷ்மான் பவ. பாக்குறதுக்கு நான் பெருமாள் மாதிரியா இருக்கேன். பெருமாள் கோவில் மாடு மாதிரியே இருக்கு. அப்படியா? எப்படி இருக்கு? ராக்ஸ் கனவு ஏதாவது கண்டியாடா? கனவு ஆமாண்டா. அட கடவுளே, எல்லாமே கனவா? ஐயோ, எனக்கு இப்ப இந்த மாதிரி கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு. சரி, நான் போய் பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். நேக்கு டைமே சரியில்லை. அதுவும் யாராவது என்ன தேடின்னு வந்தான்னா, குறிப்பா இந்த பக்கத்தாத்து பிளாட்ல இருக்கிற இந்த அள்ளியும் வில்லியும் வந்தான்னா நான் இல்லைன்னு சொல்லுங்க. கேட்டியா? ஆமா, என்னாச்சுடா அவனுக்கு? நேத்து எனக்கும் தெரியலடா. நேத்து சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்தான்ல, அப்பத்துல இருந்து இதே மாதிரி தானே புலம்பிக்கிட்டே இருக்கான். ஓ, ஏதாவது காத்து கற்படிச்சிருக்குமோ? இருக்கலாம். ராக்ஸ், ஹாய் காத்து. ஹாய். என்ன பண்றீங்க நீங்க? ஆமா, காத்து நீ வந்துட்ட. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வெறுப்பா வச்சிட்டு இருக்குமே கருப்பு, அது எங்க? என்ன பேசுறீங்க நீங்க? கருப்பு பிளாக் கருப்பு தான் எனக்கு. ராக்ஸ் எங்க? அவன் பாத்ரூம்ல. அவன் இன்டீரியர் டெக்கரேஷன் படிக்க லண்டன் போயிருக்கான். ஓஹோ, லண்டனா? எப்போ வருவா? அவன் வேலை முடிஞ்சு திரும்பி வந்துடும். அப்படியா? லண்டன். ஓகே, தேங்க்ஸ். சரி, நானே அவனை போய் லண்டன்ல. ராக்ஸ், சீக்கிரம் வெளியில வா. ஹேய்,
என் கனவுல கொப்பரம் செட்டியார் வந்து என் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரம் வா, ஸ்டால் புக் பண்ணணும். பாத்ரூம்ல எங்க இவ ஸ்டால் வைக்க போறா? அதானே. ஏய் மேகி, ராக்ஸோட காலக்கடன் நடக்கும்போது ஏன் இப்படி வந்து தடுக்குற? எனக்கு வேற கபாலம் வரைக்கும் பீறிக்கிட்டு வருது. ராக்ஸ், வெளியில வா ராக்ஸ், ஸ்டாலுக்கு பணம் கட்டணும் ராக்ஸ். என்ன எடுத்துட்டாங்க? ஆண்டி என்ன எடுத்துட்டாங்க? என்னாச்சு ராக்ஸ் உனக்கு? யாரு நீங்க? அட பாவி, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியல உனக்கு? சத்தியமா தெரியல. ஏய், என்ன பிரெட் அக்கவுண்ட், டெட் அக்கவுண்ட், கொப்பரம் செட்டியார் பணம் தரேன்னு சொன்ன. நேத்து ஈவினிங் கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல நாம. அம்மணி, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவே இல்லையே. ஐயோ ராக்ஸ், சொல்ல புரியே ராக்ஸ். போல ராக்ஸ், எனக்கு 5 லட்சம் வேணும் ராக்ஸ். ஊர்வசியும் இவள் தானோ? நோ. ரம்பை தானோ? நோ. ரதி தானோ? நோ. பிரம்மன் உலகை வெல்ல பிறந்தானோ? நோ நோ நோ. ராக்ஸ், கொப்பரம் செட்டியார் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்து தரேன்னு சொன்னேல நீ. மறந்துட்டியா நீ? கொன்னுடுவேனா உன்னை இப்போ? ஊர்வசியும் இவள் தானோ? நோ. ரம்பை தானோ? ரதி தானோ? பிரம்மன் உலகை பிழைக்க பிறந்தானோ? நோ நோ. ஏய் சாம், ராக்ஸ்க்கு என்னாச்சு? நீ கண்ண மூட. எதுக்கு? நீ கண்ண மூட, நான் சொல்றேன். இப்படியே கைய வச்சு அப்படியே திருப்பி இப்படி கிட்ட வந்து அடச்சி, நானே சொல்றேன் ஆண்டி, இது அம்னீஷியா. இதோட பேரு கொப்ரமோ கிரைசிஸ் தப்பிக்கலேஷியா. புது மாதிரியான அம்னீஷியா ஆண்டி. என்னது? கொப்பரமோ கிரைசிஸ் தப்பிக்லேஷியாவா?